தேர்தல் பத்திரம் மூலம் மிரட்டி பணம் வசூலிக்கப்பட்ட புகார்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது அதிரடியா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்திய பாஜக அரசு சார்பில் தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு நிதியும் வழங்கப்பட்டது. சட்டவிரோதமாக கட்சிகளுக்கு கருப்பு பணத்தை நன்கொடையா வழங்கும் முறையை ஒழிக்கும் வகையில் இந்த புதிய நடவடிக்கையை கொண்டு வருவதா மத்திய அரசாங்கம் சொன்னது. ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என உச்சநீதிமன்றம் அதனை சமீபத்தில் ரத்து செய்து அதிரடியாக உத்தரவிட்டிருந்தாங்க. மேலும் தேர்தல் பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது முதல் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நபர்கள் நிறுவனங்கள் நன்கொடை வழங்கினாங்க என்ற விவரத்தையும் வெளியிடவும் சொல்லியிருந்தாங்க. அதோடு தேர்தல் பத்திரம் முறைக்கு தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவினர் முறைகேடு செஞ்சிருக்காங்க, அச்சுறுத்தி பணம் வசூல் செஞ்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. மத்திய விசாரணை அமைப்புகளை வைத்து மத்திய அரசு மிரட்டி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் பணத்தை நன்கொடை பெற்றதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் பத்திரம் முறைகேடு மிரட்டி பணம் பறித்ததாக பாஜக தலைவர்களுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடக மாநிலம் ஜனாதிகர் சங்கர் பரிஷத் அமைப்பின் இணைத்தலைவர் ஆதர் சேயர் என்பவர் கடந்த ஏப்ரல் மாதம் பெங்களூரு சிறப்பு மக்கள் பிரதிநிதி நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செஞ்சார். அதில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, பாஜக தேசிய தலைவர்கள், கர்நாடக மூத்த தலைவர்கள் நளின்குமார் கட்டீல், PY விஜயேந்திரா உள்ளிட்டோர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறிப்பதாக எழுந்துள்ள புகார் குறித்து பெங்களூரு திலக் நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்க வேண்டும்னு உத்தரவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கின் விசாரணையை அக்டோபர் 10 ஒத்தி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு.